அடுத்ததாக ஒரு அற்புதமான நிகழ்வு, 2 புத்தகங்கள் இப்போது நம்ம வெளியிட போகிறோம். அதுக்கு வி ரிக்வெஸ்ட் ஆர் ரமணி சார், ஆர் முகுந்தன் சார், ஆர் ரமேஷ் சார் டு கம் ஆன் ஸ்டேஜ். நம்ம தமிழரசி பாலசுப்ரமணியம் அம்மாவையும் மேடைக்கு அழைக்கிறோம். 100வது பிறந்த நாளுக்கு 1000 கவிதைகள் சுவாமிக்கு சமர்ப்பிக்கணும் அப்படின்றது அவருடைய மனதுடைய அவா. அந்த அவாவின் காரணமாக இப்போ கிட்டத்தட்ட அதை பகுதிகளாக புத்தகங்களாக வெளியிட இதுவரை 2 புத்தகங்கள் வெளிவந்திருக்கின்றன. இது 3வது புத்தகம். அதை நம்மளுடைய ரமணி சார் அவர் வெளியிட நம்முடைய முகுந்தன் சார் பெற்றுக்கொள்வார். வி சாய்ராம். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய நாளை, இன்று எழுதிய கவிதையை இன்று நான் படித்து விடுகிறேன். நான் தான் நீ, நீதான் நான். இந்த நாள் இனிய இன்ப நாள். நம் சுவாமியின் மாநில மாநாடு நடக்கும் புனித பவித்திர நாள். நித்தம் புத்தம் புது பூவாய் எங்கள் மனதில் பூக்கிறாய் சுவாமி. மலர்ந்து மனம் பரப்புகிறாய். இன்று விரிந்து மனதில் நிறைந்து மனம் நிறைக்கின்றாய். புத்தம் புது புதினமாய் வருகிறாய் சுவாமி. அதில் எங்கள் மனதை எழுத்தால் வரிகளால் அச்சில் உணர்வுகளில் வடிக்கின்றாய். தெய்வீக அருளமுதமாய் அருள் உரை மொழிகின்றாய். புது ஊற்றாய் பெருகி வழிகிறாய் சுவாமி. எங்களை அதன் தன்மையால் இன்சொல் இனிமை பேசி இயன்ற சேவைகளில் இயங்க இசைத்து இசைக்கவும் வைக்கிறாய். பொது சேவைகளை தேவைகளாய் செய்திட அனுக்கிரகிக்கிறாய் சுவாமி. உன் சங்கல்பங்களை சந்தர்ப்பங்களாக உருவாக்கி ஆசீர்வதிக்கிறாய். செய்பவர்களுக்கும் பெறுபவர்களுக்கும் ஆத்மானந்த புண்ணியங்கள் அளித்து வினைகள் விலகிடவும் வைக்கிறாய். கீதை பாதையில் வழி நடத்தி கூட்டிச் செல்கிறாய். உன் கரம் பிடித்து சுவாமி நீயே கரத்தை எடுத்து பிடித்தல்லவோ அழைத்து செல்கிறாய். உயரத் தூக்கி காண்பிக்கிறாய். உயரச் செய்தும் உய்விக்கிறாய். சிக்கென பிடித்து கொள்ள வைக்கின்றாய். சனாதன தர்மத்தை சாட்சியாக்கி அத்தியந்த அன்பர் பக்தர்கள் மூலம் சுவாமி நீயே முன்னால் இருப்பது போல் முகவரியாய் முன்னின்று முத்திரை முத்தாய்ப்பாய் நடத்துகின்றாய். தூய உன் சரண் உள்ளத்தினரின் உள்ளந்தனிலே தூதாய் சுவாமி நீ சென்று தோதாய் உன் அன்பு பிரேமை அசரீரியாய் என்றோ நீ முன்னால் போய் நல்லபடியாக முடித்து கொடுத்து விட்டு வா என கரிசனம் வாஞ்சை வாத்சல்யத்துடன் மொழிந்து உரைக்கின்றாய். அவர்களும் மகிழ்ந்து ஆழ்ந்து உன் சத்திய சாந்தி அருட்கருணைதனை பாக்கியம் வரமாய் நிறைவேற்றுகின்றனர். மாயனுன் சரணாகதத்தில் நீ நடத்தி வைக்கும்
ஒவ்வொரு நிகழ்விலும் சுவாமி ஆத்மாவில் உன்னை தவிர வேறு ஏதுமே தெரிவதில்லை என்பது சத்தியம். கண்களில் ஆனந்த கண்ணீரில் எதிரில் அரவணைத்து நீதானே ஆட்கொள்கிறாய். பக்த நதிகள் பல ஊர்களிலிருந்தும் பரவசமாய் சுவாமி உன் அளப்பெரும் கருணாசாகரத்தில் சங்கமிக்க இம்மாநாட்டில் அங்கம் வகிக்க ஸ்ரீ சத்யசாயி நிறுவனங்களின் பற்றற்று வாழ்வியல் வாழ்ந்திட நீ பயிற்றுவித்த பிரதிபலன் கருதாத அன்பை பரப்பும் பற்றினை பல புனித சேவைகளுடன் இணைந்து செய்விப்பதை செப்பவும் அதில் ஆழ்ந்து உன்னில் உறைந்திடவும் உற்சாகமாய் வருகின்றனர். ஸ்ரீ சத்யசாயி நிறுவன மாநில மாநாடு நன்கு சிறப்பாய் நடைபெற்று வந்திருந்த வராதவர்களுமே அனைவரும் உன் பிரதாத பிரசாந்தி பெற்று உய்யவும் இதில் அனைத்து சேவைகளிலும் பங்களிப்பேற்ற அனைத்து இதயங்களுக்கும் உன் அபயகஸ்தம் ஆசி கிட்டிட வேண்டும். உன் சரண கமலங்களில் அர்ப்பணம் சமர்ப்பணமாய் பணிந்து வேண்டுகிறோம். மேன்மேலும் பற்பல ஸ்ரீ சத்யசாயி நிறுவனங்களின் குடும்ப நிகழ்வு விழாக்கள் நடந்தும் மனம் மெய் மொழியில் இணைந்தும் முப்போதும் சச்சங்கத்தில் ஆழ்ந்தும் உன் கீதை பாதையில் வழிநடந்து உன்னை போற்றி துதித்திட சங்கல்ப சந்தர்ப்ப அனுகிரகமும் கிட்டிய உனது அருள் என்றுமே உடன் இருக்க வேண்டும். சாயி ஈசா. அடுத்த புத்தக வெளியீட்டிற்கு we request our state educational coordinator to come on stage. ஸ்ரீ சத்யசாயி பாலவிகாஸ் எவ்வளோ முக்கியம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா எந்த அளவு நாம் இந்த காலத்தில் நிகழ்காலத்தில் நம்ம என்னதான் சிறப்பாக செயல்பட்டாலும் வருங்காலம் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா இந்த காலத்துடைய குழந்தைகள் சிறப்பாக வளர வேண்டியது இருக்குது. அதற்கு ஸ்ரீ சத்யசாயி பாலவிகாஸ் பெரும் பணியாற்றி கொண்டிருக்கிறது. அதற்கு ஒரு அங்கமாக ஒரு முக்கிய பங்களிப்பாக பாலவிகாஸ் குரு அவர்கள் ஒரு சிறப்பான புத்தகம் ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க. நம்ம எல்லாம் ஸ்ரீ சத்யசாயி பாலவிகாஸ் தினசரி நாள் குறிப்பேடு, டெய்லி டைரி, ஸ்பிரிச்சுவல் டைரி கேள்விப்பட்டிருப்போம். ஈவன் நம்ம எல்லாரும் சேவாதால்ஸ் எல்லாருக்குமே நம்ம கொடுத்தோம். ஆனால் அதே ஏற்கனவே அந்த குறிப்பேடு நம்மளுடைய சாதாரண ஒரு எழுத்து வடிவத்தில் இருக்குது. ஆனால் இது எழுத்து வடிவத்தில் இன்னைக்கு இருக்கிற குழந்தைகளுக்கு அந்த வடிவம் மட்டும் இல்லாமல் அது ஒரு ஆக்டிவிட்டி பேஸ்டாக ஒரு செயல் வடிவமாக அந்த குறிப்பேடு இருக்கணும் அப்படின்றதுக்கு திரு சாந்தி அவர்கள், நம்மளுடைய பாலவிகாஸ் குரு, காஞ்சிபுரம் நார்த்தில் இருக்காங்க. அவங்க சிறப்பாக வண்ணமயமாக பல இன்ட்ரெஸ்டிங், ரொம்ப அற்புதமான, வியக்கத்தக்க, ஆர்வமாக இருக்கக்கூடிய செயல் வடிவ விளையாட்டுகளாக அந்த விஷயங்கள்லாம் எடுத்து வச்சிருக்கிறாங்க. இது இன்னைக்கு நம்ம எல்லா பாலவிகாஸ் டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் கோஆர்டினேட்டர்ஸ் கொடுப்போம். இது இந்த புக்கு இட் இஸ் அவைலபிள், நம்ம புக் ஸ்டாலில் இருக்குது. இட் இஸ் 70 rupees. நீங்கள் ஒவ்வொருத்தருமே நம்ம எல்லாருக்கும், இது பாலவிகாஸ்க்கு மட்டும் இல்லை, பாலவிகாஸ்க்கு தான் அவங்க செஞ்சுருக்காங்க. ஆனால் நமக்குள்ளே இருக்கிற, ஏன்னா அதில் இருக்கக்கூடிய விழுமியங்கள் நம்ம எல்லாருக்கும் பொதுமையான வேல்யூஸ் தான், விழுமியங்கள் தான். ஸோ நமக்குமே உபயோகப்படக்கூடிய ஒரு புத்தகமாக தான் அது இருக்குது. இதை கிட்டத்தட்ட ஒரு 2 மாதமாக அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ரொம்ப அற்புதமாக இருக்குது, பார்க்குறவங்கெல்லாம் வியக்கக்கூடிய வகையில் இருக்குது. இப்போ அந்த புத்தகத்தை நாம் வெளியிடுவோம். வி ரிக்வெஸ்ட் ஆர் ரமணி சார் அண்ட் முகுந்தன் சார் அண்ட் ரமேஷ் சார் டு release the book along with our state educational coordinator Shri Ramadevi madam.